போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பார்கவி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னாப்பா, நம்ம அகாடமியின் சார்பாக வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து சயின்ஸ் ஒவ்வொரு டாபிக் எவ்வளோ எளிமையாக கற்றுக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு வரலாம். அதை விட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பேஜஸும் போயிட்டு இருக்கியா. சரிங்களா? அதனால காலம் தாழ்த்தாம வகுப்புல சேர்ந்து விரைவில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்யா. சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த முறை சார்பாய்வாளர் தேர்வாக இருக்கட்டும், இரண்டாம் நிலை காவலர் தேர்வாக இருக்கட்டும், உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. சரிங்களா? அதுவும் எதுலதான் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழி ஆடி அல்லது குவிலென்ஸில் தோன்றக்கூடிய பிம்பம். சரிங்களா? பொருளை எங்க வைக்கும் பொழுது பிம்பம், இப்ப பொருளை ஈரில்லா தொலைவில் வைக்கும் பொழுது பிம்பம் எங்க கிடைக்குது, பிம்பத்தினுடைய அளவு, பிம்பத்தினுடைய தன்மை கூட கேட்க மாட்டாங்க. நமக்கு கேட்கக்கூடியது முக்கியமானது, பொருளை எங்க வைக்கிறீங்க, பிம்பம் எங்க கிடைக்கும், அல்லது பிம்பம் இங்க கிடைக்கிறது எனில் பொருள் எங்க வைக்கப்பட வேண்டும் அப்படின்வாங்க. முதல்ல வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சில லெட்டர்களுக்குரிய மீனிங் எல்லாம் தெரியணும். இந்த சி அப்படின்றது என்ன அப்படின்னா வளைவு மையம். என்னப்பா, இது வளைவு மையம். பிசிக்ஸை பொறுத்தளவுல இதெல்லாம் தெரியணும். சி அப்படின்றது வளைவு மையம். இந்த சி ஏற்கனவே சொல்லியாச்சு. எப் அப்படின்றது வந்து முதன்மை, அதாவது எஃப் அப்படின்றது எஃப் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த எஃப் அப்படின்றது முதன்மை குவியம். சரிங்களா? முதன்மை குவியம். சரிங்களா? இந்த எஃப் அப்படின்றது முதன்மை குவியம். இதுலயே ஸ்மால் எஃப் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஈரில்லா தொலைவு. ஸ்மால் ஈரில்லா தொலைவு இல்லையா. ஸ்மால் எஃப் வந்து என்ன அப்படின்னா போக்கஸ் லென்த். சரிங்களா? குவிய தொலைவு. ரெண்டையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. சரிங்களா? குவிய தொலைவு. சரிங்களா? குவிய தொலைவு. கேபிட்டல் எஃப் அப்படின்றது முதன்மை குவியம், ஸ்மால் எஃப் அப்படின்றது குவிய தொலைவு. சரிங்களா? பி அப்படின்றது என்ன அப்படின்னா ஆடி மையம். எதுக்கு சொல்றேன்னு பின்னால சொல்லுவேன், கவனிச்சுக்கங்க. ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம இது சிலது ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப சி அப்படின்னா என்னப்பா, வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்வாங்க. எஃப் அப்படின்னா என்னப்பா, முதன்மை குவியம். பின்னா என்னப்பா, ஆடி மையம். அதே மாதிரி ஆர் சொல்லுவாங்க. இதுல வளைவு ஆரம், ரேடியஸ், கர்வேஜ் ஆஃப் ரேடியஸ், வளைவு ஆரம் அப்படின்வாங்க. சரிங்களா? வாங்கப்பா நம்ம இது போவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8th புக்கு, 9th புக்கு, 10th புக்கு, எல்லா புக்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்டா பண்ணி ஒவ்வொரு பக்கம் நீங்க 10th புக்கை எடுத்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தான் ஈஸியா புரியும். 10th புக்ல எல்லாம் இந்த ஈரில்லா தொலைவில் வைக்கும் பொழுது பிம்பத்தின் நிலை எவ்வளவு கிடைக்குதுன்றத கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பேஜ், ஒரு 3/4 பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம 1 செகண்ட் இந்த இது எல்லாமே 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன் உங்களுக்கு மேக்சிமம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஷார்ட்கட், இதுவே ஷார்ட்கட் சொல்றத கத்துக்குங்க. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 நம்பர் கோடு போட்டிருக்கேன்லப்பா, இந்த கோடு போட்டிருக்கிறது 1 2 3 4 5 இப்படி கோடு போட்டுக்கங்க. சரிங்களாப்பா? இதுல நடுவுல இருக்கிறது எப்பயுமே சி அப்படின்றது என்னப்பா, சென்டர். அப்ப நடுவுல இருக்க நம்பர் என்னப்பா, 3 சென்டர்ல இருக்கு. 1 2 4க்கு 5க்கு இடையில 3 இருக்கு, சென்டர்ல இருக்கு. அதனால சிக்கு வேல்யூ வந்து என்னப்பா, சி அப்படின்னா என்னப்பா, வேல்யூ வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 எப்படிப்பா இருக்கு. சரிங்களா? 4 எப்படிப்பா இருக்கு, 4 பாருங்கயா. 3ன்றது என்னப்பா, சி. 5ன்றது என்னப்பா, எஃப். அப்ப 3க்கும் 5க்கு இடையில என்னப்பா இருக்கு, 4 இருக்கு. 3க்கும் 5க்கு இடையில என்னப்பா இருக்கு, 4 இருக்கு. அப்ப இதை என்ன சொல்லலாம், சிக்கும் எஃப்க்கும் இடையில் 4. முடிஞ்சாப்பா? ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி கொடுக்குறோம், இதுதான் ஷார்ட்கட். இது தெரிஞ்சாதான் நம்ம 1 நிமிஷத்துல முடிக்க முடியும். முதல்ல என்னப்பா, சி அப்படின்றது 3. ஏன்னா 5 நம்பர் போட்டிருக்கோம். நடுவுல சீனா சென்டர், எல்லாமே ஷார்ட்கட்டுக்காண்டி தான் சொல்றேன். ஆக்சுவலா இது என்னது, வளைவு மையம் போட்டா. அதுக்கடுத்து 4ஆம் நம்பருக்கு எப்படி ஷார்ட்கட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ப்பா. சிக்கும் 4ஆம் நம்பர் 3க்கும் 5க்கும் இடையில இருக்கு. 3 சி, 5 வந்து எஃப். அப்ப சிக்கும் எஃப்க்கும் இடையில் வந்து 4 கொடுத்துட்டீங்க. சரிங்களா? அடுத்த ஷார்ட்கட் ஈரில்லானா முடிவு. அப்ப கடைசியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துருங்க. கடைசியா இருக்கிறத என்னப்பா கொண்டு வந்துருங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துருங்க. ஈரில்லா தொலைவுன்றது கடைசியா இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துருங்க. இப்ப எப் அப்படின்னா என்னப்பா சொன்னோம், முதன்மை குவியம். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இத வந்து என்ன அப்படின்னா முதன்மை குவியம், எஃப் வந்து முதன்மை குவியம் அப்படின்னம்லையா. சரியா? ஈரில்லா தொலைவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாரி, ஈரில்லா தொலைவுனா ஃபர்ஸ்ட் கடைசியில இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஆமா, ஃபர்ஸ்ட்னு கொண்டு வந்துருங்க. இப்ப எஃப் வந்து
என்னப்பா முதன்மை குவியம். சரிங்களா, முதன்மை குவியம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கடைசி அப்படின்னு வச்சிருங்க. அப்ப இதுக்கு வந்து பேர் என்னப்பா, அஞ்சுக்கு வந்து ஈரில்லா தொலைவு. அஞ்சுக்கு வந்து என்னப்பா, ஈரில்லா தொலைவியா. நல்லா கவனிச்சிங்கயா, இது உங்களுக்கு குழப்பற மாதிரியே சொன்ன மாதிரியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரில்லா தொலைவு அப்படின்னா கடைசி, கடைசினா ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. எஃப்னா முதன்மை குவியம் அப்படின்னா முதன்மை குவியத்தை கடைசின்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டா. அப்ப ஈரில்லா தொலைவு. இந்த மூணுக்கு பின்னாடி எப்படிப்பா இருக்கு, ரெண்டு. அப்ப இது சிக்கு அப்பால், மூணுக்கு பின்னாடி இருந்து, பின்னால இருந்தா என்ன இருக்குன்னு சொல்லுவோம், அப்பால் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிக்கு அப்பால் அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களாயா, அவ்வளவுதான். ஷார்ட்கட் திரும்ப ஒரு முறை சொல்றேன், அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்பர் எப்படிப்பா கொடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் வந்து 3 நடுவுல இருக்கு, அதனால 3ஆம் நம்பர் சி சென்டர் அப்படின்னு போட்டோம். அடுத்து 4ஆம் நம்பர் எப்படிப்பா கொடுத்தோம், சிக்கும் எப்புக்கும் எப்படிப்பா இருக்கு, இடையில இருக்கு, அதனால இது 4ஆம் நம்பர் கொடுத்துட்டோம். இப்ப ஈரில்லா தொலைவுனா கடைசி, கடைசினா எப்படிப்பா கொடுக்க வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. முதன்மை குவியம் எப்புனா முதன்மை குவியம் ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்ப லாஸ்ட்னு கொடுத்துருங்க. என்னப்பா, ஈரில்லா தொலைவு. இந்த ரெண்டு வந்து சிக்கு பின்னாடி இருக்கிறதுனால சிக்கு அப்பால். இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன், என்னப்பா கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். இப்ப வந்து பொருள் ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் பொழுது, இதான் கொஸ்டின். சரிங்களா, பொருள் ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் பொழுது பிம்பம் எங்க கிடைக்கிது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் என்ன அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. 6 போட்டுக்குங்கய்யா. என்னப்பா 6. சரிங்களா, 6. ஏன் 6 போட சொல்றேன் அப்படின்னா, இங்க பிம்பம் எத்தனை ஸ்டேஜ்லப்பா பொருளை வைக்கிறோம், 1 2 3 4 5 6 நிலையில வைக்கிறோம், அதனால 6. இப்ப ஈரில்லா தொலைவு, இப்ப பொருளை வந்து எங்க வைக்கிறாங்க, ஈரில்லா தொலைவுல வைக்கிறாங்க. நம்பர் என்னப்பா கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். அப்ப 6 - 1. சரிங்களா, 5. 5னா என்ன வரும், 5 எது கொடுத்துருக்கோம், ஈரில்லா. 5 வந்து என்னப்பா, 5 வந்து எஃபில் இந்த கொடுத்துருக்கோமாப்பா. 5 வந்து என்னப்பா, எஃபில் கொடுத்துட்டோமாயா. 5 வந்து எஃபில் அப்படின்றது, அவ்வளவுதான், முடிஞ்சு. சரிங்களா, அடுத்து வாங்க சிக்கு அப்பால் வைக்கிறோம். சிக்கு அப்பால் அப்படின்னா எப்பயும் போல 6. சிக்கு அப்பால்னா வேல்யூ என்னப்பா 2. கழிச்சோம்னா என்னப்பா வந்துடும் 4. 4னா என்னப்பா சொல்லியிருக்கோம், இந்த 4. 4 அப்படின்னா என்னப்பா, எங்க வருது, சிக்கும் எப்புக்கும் இடையில். சரிங்களாயா, எங்கப்பா வருது, சிக்கும் எப்புக்கும் இடையில். இந்த வந்துருச்சுங்களாயா, சிக்கும் எப்புக்கும் இடையில். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா, அதுக்கு அடுத்து பொருளை எங்க வைக்கிறீங்க, சிலேயே வைக்கிறீங்க. அப்ப 6. சிக்கு வேல்யூ என்ன 3. 6 - 3 எவ்வளவுப்பா, 3 தான். அப்ப பொருள் எங்கதான் கிடைக்குது, பிம்பம் எங்கதான் கிடைக்குது, சில தான். இந்த வந்துருச்சாயா, சி சி, முடிஞ்சு. அடுத்து இதுக்கு பார்க்க போறீங்க, சிக்கு எப்புக்கு இடையில் வைக்கிறீங்க, பொருளை வைக்கிறீங்க. அப்ப வேல்யூ என்ன 6. வேல்யூ சிக்கு எப்புக்கு இடையில என்னது 4. 6ல இருந்து 4 கழிச்சுங்க, 2. 2னா என்னப்பா கொடுத்துருக்கோம், சிக்கு அப்பால் வந்துருச்சுங்களா, இந்த சிக்கு அப்பால் வந்துருச்சு. சரிங்களா, அதுக்கடுத்து எங்க வைக்கிறீங்க, எஃப்ல வைக்கிறீங்க. எஃப்க்கு வேல்யூ என்ன 5. 6 - 1 என்னப்பா 5. 5னா என்னப்பா கொடுத்துருக்கோம், 5 அப்படின்றது 6 எஃப்ல வைக்கிறோம் 5. சாரி, 6 முதன்மை குவியம்னா என்னப்பா 5 தானே. 6ல 5 போச்சுன்னா என்னப்பா 1. 1னா என்னப்பா ஈரில்லா தொலைவு. அவ்வளவுதான்யா. சரிங்களா, இதுதான் முக்கியமானது. சரிங்களா, இதே சார் பிம்பத்தினுடைய நிலை என்னப்பா, பிம்பத்தினுடைய நிலை வந்து எஃப்ல கிடைக்குது, பொருள் எங்க வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா, பிம்பத்தினுடைய நிலை வந்து எஃப்ல கிடைக்கிறது வந்து பொருள் எங்க வைக்க வேண்டும், அதே சேம் டிட்டோ தான். இப்ப எஃப்ல கிடைக்குதுன்ட்டாங்க 6. எஃப்க்கு வேல்யூ என்னது 5. 6ல 5 கழிச்சிருங்க 1. அப்ப பொருள் எங்கதான் வைக்கணும், ஈரில்லா தொலைவுல தான் வைக்கணும். உதாரணத்துக்கு இன்னொரு சொல்லலாம், இப்ப பொருள் சிக்கு அப்பால் கிடைக்கிறது எனில் பிம்பம் சிக்கு அப்பால் கிடைக்கிறது எனில் பொருள் எங்க வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. ஆல்சோ சிக்கு அப்பால்னா என்னப்பா 2. அப்ப என்ன கழிச்சா என்னப்பா வரும் 4. 4னா என்னது, சிக்கு எப்புக்கும் இடையில். அவ்வளவுதான். சரிங்களா, இந்த மாதிரி எது கேட்டாலும் போடலாம். இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8th 9th 10th புக்ல இருக்குது. சரிங்களா, ரொம்ப எளிமையா இந்த நம்பர் கொடுக்கறது மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா பிராக்ஷனல் செகண்ட்ல நீங்க போட்டுடலாம். ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல நடத்தும் போது சொல்லியிருக்கேன். சரிங்களா, என்னப்பா சொன்னேன், குளியாடி குவிலென்சில் தோன்றக்கூடிய பிம்பம் பெரும்பாலும் அப்படின்னா என்ன பிம்பம்ப்பா போட சொன்னேன், தலைகீழ் மெய் பிம்பம். இங்க பாருங்கப்பா, தலைகீழ் மெய் பிம்பம் தான், தலைகீழ் மெய் பிம்பம் தான், தலைகீழ் மெய் பிம்பம் தான், தலைகீழ் மெய் பிம்பம் தான், தலைகீழ் மெய் பிம்பம் தான். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன்ல நேரான மாய பிம்பம் கிடைக்குது, அதனாலதான்
பிம்பத்தினுடைய தன்மை கேட்டா ரெண்டுமே போட சொன்னேன், பெரும்பாலும்னா இதை போட சொன்னேன். சரிங்களா? சமம் சமமானது பெரியது. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும் பொருளை எங்களுக்கு